உங்களுக்கு சுகம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு விடுதலை எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சௌக்கியம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிட்ட வருது. இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்க ஒரு மனிதன் அங்கே வருவானால் ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதனுக்கே என்ன செய்தான் பிசாசு? ஓடுதுன்னா நமக்குள்ளே இருக்கிறது ஓடாதா? அல்லேலூயா. நமக்குள்ள மாற்றம் வராதா? ஆமென். இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாறணும் அப்படின்னா, நீங்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை ஆராதிக்க உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றுவார். ஆமென். ஆண்டவர் சும்மா ஒன்றும் எழுதி வைக்கலைங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு என்ன செய்யலை, வார்த்தை அல்ல. அதுதான் உண்மையான கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினுடைய படிநிலை. அதை நீங்கள் முதலாவது அதை பிடிக்க அதில் உறுதியாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவர் முதலாவது சொல்கிறது என்னென்னா, உன் வாழ்க்கையில் நீ ஆராதனையில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா.